பார்த்தான்ல அதே நல்ல நாள்ல அன்னைக்கு அந்த லெமன் தாங்கிறாரு டைரக்டர். சுடுகாட்டில் இவங்க பண்ணது சரியா பலிக்கல. ஏன்னா 1008 தடவை அவங்க சொன்னாங்களானே தெரியல, நம்பவும் முடியல. நம்ம டைரக்டர் கொஞ்சம் பொறுப்பா இங்க உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணான். அதனால இந்த எலுமிச்சம்பழத்துல கரெக்டா வேலை செஞ்சிருக்கு போல. ஆனா ஒரு சவத்துக்கு மேல உட்கார்ந்து தானே இதெல்லாம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது கேமரால நம்ம பையன் உட்கார்ந்து அந்த திணையோட கீழ்ப்பக்கத்தை காட்டினா பல அடி ஆழத்துல கீழே ஒரு எலும்பு கூடு கிடக்குதுங்க. எஸ், எப்பயோ யாரோ செத்து கீழே கிடக்கு. அதுக்கு மேல உட்கார்ந்து இவன் 1008 தடவை அந்த மந்திரத்தை அந்த நாள்ல சொல்ல எலுமிச்சம்பழத்துக்குள்ள அந்த ஆவி வந்து உட்கார்ந்துருச்சு. ஆனா அந்த ஆவியோட பேர் என்ன, அதோட டிமாண்ட் என்ன, அதோட ஆசை என்ன, அதை நிறைவேற்றணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. எலுமிச்சம்பழம் ஒரு துணியில போய் உட்காரும். அந்த துணிக்கு சொந்தக்காரன் இதோ இவன் தான். அடுத்த நொடி இவன் உடம்புல ஆவி இறங்கிடுச்சு. ஜம்முன்னு போய் பார்சல் திறந்து மொத்தத்தையும் பிரியாணியை அப்படியே தரையில கொட்டி லபுக்கு லபுக்குன்னு நொட்டாங்கையில சாப்பிட்றான்.